லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். லூக்கா 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் செய்கிற அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? ஒரு முழத்தை கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? எதனால? கவலைப்படுறதுனால என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. கூட்டுவான் என்றுதான் இருக்கின்றது. கரெக்ட் தானே? கவலைப்படுறதுனால உடம்பு என்ன ஆகும்? இழைத்து போகும். யோசிச்சு கவலைப்பட்டு டிப்ரெஷன்ல போயிட்டு ரொம்ப நம்ம என்ன ஆயிடுவோம்? இழைச்சு தான் போகும். யாரும் அந்த குண்டாக மாட்டோம். எடையோட கூட கூட்ட முடியாது. முந்தைய வசனம் சொல்லுகிறது, காகங்களை கவனிச்சு பாருங்க. அது விதைக்குதா? தனக்கென்று சேர்த்து வைத்துக்குதா? தனக்கு போஜனம் யாராவது கொடுப்பாங்கன்னு தேடி அலைகிறதா? இல்லையே. பறவைகளை காட்டிலும் நீங்க ரொம்ப விசேஷித்தவர்கள். அவர்களுக்கு கூட பிழைப்பூட்டும் பரமபிதா உங்களுடைய கவலைகளை தீர்க்க மாட்டாரா? உங்களுக்குரிய உலகத்தின் காரியங்களை பார்க்க மாட்டாரா? வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. நமக்கு ஆயிரக்கணக்கான செய்திகளை இதுல இருந்து நம்ம கேட்டிருப்போம். நம்ம சின்ன வயசுல இருந்து செய்தியை கேட்ட நாள்ல இருந்து இந்த வசனத்துல இருந்து நம்ம கேட்டிருப்போம், கவலைப்படாதீங்க. ஆனா கவலைப்படாதீங்கன்னு கேட்டே அது ஒரு கவலை வருது. நமக்கு அந்த கவலைகள் மிஞ்சி இருக்கின்றது அல்லவா? சில நேரங்களில் நம்மையும் அறியாமல் சில காரியங்கள் நம்முடைய இருதயத்துல கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கு. எனக்கு ஏன் இப்படி? நான் எவ்வளவு நல்லது செய்தாலும் கூட எனக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை வந்து சுருக்குன்னு சொல்றாங்களே, ஏதோ ஒண்ணு பேசிட்டு போயிடுறாங்களே, நான் வருத்தப்படும்படியாக ஆயிடுதே. அந்த ரெக்கவர் ஆகிறதுக்கு சில மந்த்ஸ் எனக்கு ஆகுது, மறுபடியும் வந்து எனக்கு அதை நிரப்பூட்டுறாங்களேன்னு சொல்லி கவலைப்படுறோம். நிறைய பேருக்கு ஒரு கவலை என்ன தெரியுமா? எந்த தப்புமே பண்ண மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு அவங்களுக்கு ஒரு கவலையாக சில நேரங்கள் அவங்களா போய் சில விஷயங்களை மாட்டிக்கொள்ளுவார்கள். சில பேர் எந்த விஷயத்திலையும் மாட்டாம அவங்களுக்காக தங்களுடைய கவலை வாசப்படியிலே படுத்துட்டு இருக்கும். அநேக விதத்தில் நீங்கள் இதை கிராஸ் பண்ணி வந்திருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுக்கான ஒரு வசனம் என்ன தெரியுமா? காகங்களை கூட போஷிக்கிறாரு. அவர்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்கிறாரு. உங்களையா கைவிடுவார்? தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே உங்களை மீட்டு தன்னுடைய சாயலின் படியும் தமது ரூபத்தின் படியும் உங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் இல்லையா? மகனாக மகளாக அழைத்திருக்கிறார் அல்லவா? உங்கள் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே உங்கள் பெயர் சொல்லி அழைத்தவர் அல்லவா? இந்த உலகம் உருவாவதற்கு 5000 வருடங்களுக்கு முன்பதாகவே நாம் இந்த பட்டணத்துல இந்த வீட்டுல இந்த வீட்டு அப்பா அம்மாவுக்கு தான் பிறக்க வேண்டும் என்று முன் குறித்து, நம்மளுடைய வாழ்க்கை துணை இந்த வீட்டில் தான் இருக்கு, இந்த இடத்துல தான் இருக்குன்னு முன் குறித்து நம்ம இதுவரைக்கும் நம்ம ஜீவனோட வைத்திருக்கிறாரே, நம்ம கைவிடுவாரா? உங்களை நோக்கி பிரச்சனைகள் வருதா? வெல்கம்னு சொல்லுங்க. பிகாஸ் உள்ளே வர முடியாத அளவுக்கு கர்த்தர் கேட் போட்டு மூடி விட்டுருவாரு. உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அவர். உங்களுக்கு அழைத்த அழைப்பு என்னவோ அதை மாத்திரம் செய்யுங்கள், ஜெபியுங்கள், அவரிடத்துல ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் கலங்கி நிற்கிற காரியங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார். Have a blessed day. Praise be to God.